அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில காலேஜில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் நேம் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டினா என்ன, அதை எப்படி எலக்ட்ரிக்கல் பவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, லாஸ் எல்லாம் எப்படி குறைக்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாம் தான் படிப்பீங்க. ஸோ ட்ரிபிளியோட ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா பவர் இண்டஸ்ட்ரி, ரெனியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரயில்வேஸ், மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் கிட், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே ஸ்கோப் இருக்குது. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் ஸ்கில் வேணும்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அனலிசிஸ், பவர் சிஸ்டம்ஸ், மெஷின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ப்ரொடெக்ஷன், இதில் எல்லாமே எனக்கு வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சாஃப்ட்வேர் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா மேட்லேப், சிம்லிங்க், ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல், இடேப், பிஎல்சி, ஸ்கேடா, பைத்தான், இதில் எல்லாமே ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ரைவேட் கேரியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் பவர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், எம்பெடட் இன்ஜினியர், இப்படி எல்லாமே கேரியர்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் செக்டர்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ், ரயில்வேஸ், டிஃபென்ஸ், ஸ்பேஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ், இது எல்லாமே வேகன்சி இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக கார்பரேட் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், பவர் கிட், என்ஹெச்பிசி, என்பிசிஎல், செயில், ஓஎன்ஜிசி, இது எல்லாமே வேகன்சி இருக்குது. இது இல்லாமல் ரிசர்ச் சென்டர்ஸ், இஸ்ரோ, டிஆர்டிஓ, பிஆர்சி, பெல், இது எல்லாத்தையுமே வந்து ஜாப் வேகன்சி இருக்கும். இப்போ என்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம், யூபிஎஸ்சி, எஸ்சி, எஸ்எஸ்சி, ஜேஇ, ஆர்ஆர்பி, ஜேஇ, ஸ்டேட் பிஎஸ்சி. ஸோ இது எல்லாமே ஜாப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிஜி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் எம்இ, எம்டெக், ஐஐடியில் என்ஐடியில் பண்ணுறீங்க, சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் தருவாங்க. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக் போகலாம். இதுக்கு கேட் எக்ஸாம் எழுதி போகலாம், தமிழ்நாட்டில் டான்செட் எழுதியும் போகலாம், எம்பிஏ எழுதலாம், எம்பிஏ பண்ணலாம், எம்எஸ் அப்ராடில் பண்ணலாம், இந்தியாவிலையும் பண்ணலாம். ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 3 to 8 lakhs per annum இருக்கும். கார்பரேட் கம்பெனிஸ் வந்து 8 to 18 lakhs தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் 10 to 30 lakhs வரைக்கும் வாங்கலாம், அது தாண்டியும் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ரெனியூவபிள்ஸ், ஏஐ இன் பவர், ஐஓடி, இண்டஸ்ட்ரி 4.0, ஸ்மார்ட் கிட்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸ், செகண்ட் இயரில் ப்ராஜெக்ட்ஸ், தேர்ட் இயரில் இன்டர்ன்ஷிப், ஃபோர்த் இயரில் பிளேஸ்மெண்ட், இல்லைனா கேட் எக்ஸாம் எழுதி பிஜி பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎல்சி, ஸ்கேடா, மேட்லேப், சோலார், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ டாப் ரெக்யூட்டேஷன் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ், ஏபிபி, ஸ்னீடர், எல்என்டி, டாடா பவர், அதானி எனர்ஜி. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், ஆப்டிடியூட்டில் நல்லா இருக்கணும், டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இதெல்லாம் தான் கோர் இன்ஜினியரிங். ஸோ என்றைக்குமே கோர் இன்ஜினியரிங்கோட டிமாண்ட் வந்து இதுகிட்ட தான் இருக்கும். ஒன்ஸ் இங்கே ஜாப்பில் வந்து என்ட்ரு ஆகிறதா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. உங்களோட இன்க்ரிமெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.